ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து டிஜிகோல்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஜிகோல்டு வந்து ஆல்ரெடி தங்கமயில், போத்தீஸ் எல்லாத்துலேயுமே டிஜிகோல்டு இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நகைக்கடைகள்லையுமே டிஜிகோல்டு இருக்குது. இப்போ புதுசாக ஜிஆர்டியில் வந்திருக்க அந்த டிஜிகோல்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய டிஜிகோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிகோல்டு ஆப்பு. இதில் தான் வந்து தங்கத்தை வந்து சேமிக்கலாம். இந்த ஆப் மூலியமா வந்து எப்படி தங்கத்தை சேமிக்கலாம், எவ்வளோ போனஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சேமிக்க வந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து 100 ரூபாயிலிருந்தே சேமிக்கலாம். 100 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலுமே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து சேமிக்கலாம். இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகரிச்சிருக்கு. 1 கிராம் வந்து இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12,600 இருக்கு. சில்வர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 258 ரூபா வந்து வந்துருச்சு. கோல்டும் சரி சில்வரும் சரி ரொம்பவே வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம தங்கம் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ரேட் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த டிஜிகோல்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தங்கம் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் 100 ரூபாயிலிருந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அவங்கக்கிட்ட ஒரு கடைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, 200 ரூபா இருக்குன்னா அதை கூட இதில் நம்ம தங்கமாக வந்து சேமிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் வந்து சேமிக்கலாம். இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு காலையில் உங்ககிட்ட ஒரு 200 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிஜிகோல்டில் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங்காக ஒரு 500 ரூபா கிடைக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேமிக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் சேமிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து தங்கமாக சேமிச்சுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா கோல்டு ரேட் இருக்கிற நிலைமையில இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல வந்து நீங்க வந்து சேமிக்கக்கூடிய தங்கத்துக்கு வந்து போனஸும் வந்து கொடுக்குறாங்க. போனஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி எப்போ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 330 நாள். அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 330 நாளுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து நகைகள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. போனஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 120 நாளைக்கு வந்து உங்களுக்கு 7% வந்து போனஸ் வந்து கிடைக்கும். 121 240 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து போனஸ் கிடைக்கும். 241 300 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு 3% வந்து போனஸ் கிடைக்கும். 301 330 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு 1% வந்து போனஸ் வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா வந்து சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஒரு 1000 ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 12,600 இருக்கு இல்லையா? அந்த 12,600 நீங்கள் கட்டக்கூடிய அந்த 1000 ரூபா அமௌண்ட்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு கிராம்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த கிராம்ஸ் வந்து வர வச்சு கொடுப்பாங்க. இது வந்து கிராமாவே வந்து வர வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை 100 ரூபானா 100 ரூபா அந்த மாதிரி வர வைக்க மாட்டாங்க. அந்த 100 ரூபாய்க்குள்ள உண்டான தங்கமாக தான் வர வைப்பாங்க. நீங்கள் 1000 ரூபா கட்டுறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ தங்கம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தங்கத்தை வந்து வர வச்சு கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து போனஸோட உங்களுக்கு கிடைக்கும். போனஸ் வந்து 120 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த 7%. 120 நாளைக்குள்ள நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ எல்லா அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு 7% வந்து போனஸ் வந்து கிடைக்கும். இப்படிதான் வந்து அவங்க வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் முடிஞ்சு நீங்க நகை எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு 330 நாட்களுக்கு பிறகு நீங்க நகை எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த நகைகள் வாங்கினாலும்
செய்குலி சேதாரம் வந்து உண்டு. செய்குலி சேதாரம் இல்லாம நீங்க வாங்க முடியாது. செய்குலி சேதாரம் வந்து கண்டிப்பா உண்டு. பிளஸ் வந்து ஜிஎஸ்டியுமே உண்டு. இதுல வந்து அவங்க எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் தர மாட்டாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுறது, அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா செய்குலி சேதாரத்துல அவங்க எந்த ஆஃபருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த நகைகள் எடுத்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய நகைகளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து செய்குலி சேதாரம் போட்டிருக்காங்களோ அதை கொடுத்துதான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து ஆப் மூலியமா வந்து இப்ப வந்து சேமிச்சிட்டு வர தங்கத்தை பாத்தீங்க அப்படின்னா நீங்க நகைகளா வாங்காம காயின்ஸா வாங்குறது பெட்டர். ஏன்னா நீங்க காயினா வாங்குனீங்க அப்படின்னா இப்ப கோல்டு காயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அதிகபட்சமே 3%. இது வந்து அதிகபட்சம் தான். உங்களுக்கு 2% இருந்தே காயின் வரும். இருந்தாலும் நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 3% போட்டிருக்கேன். பிளஸ் வந்து நீங்க 3% ஜிஎஸ்டி, ஸோ 6%க்கே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா நீங்க நகைகளா வாங்குனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 15% வந்து கண்டிப்பா போடுவாங்க. ஜிஆர்டில ஜிஎஸ்டி வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்க 15% கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க காயினா வாங்குனீங்கன்னா பெஸ்ட். ஏன்னா காயினா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 3% தான் அதிகபட்சம் வரும். ஜிஎஸ்டி ஒரு 3%, 6%லயே நீங்க வந்து வாங்கிடலாம். ஸோ இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து தங்கத்தை சேமிக்கிறீங்க அப்படின்னா நகைகள் வாங்குறதை விட காயின்ஸ் வாங்குறது தான் வந்து பெஸ்ட். அப்புறம் வந்து இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.